உறவுகளுக்கு வணக்கம். நேற்று செந்தமிழன் சீமான் அண்ணன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் நாள் சிறப்பாக நடந்து முடிந்தது. இத்தனை கொடி இருக்கும்போது தலைவன் எதற்கடா புலிக்கொடியை தூக்கி? தமிழன் பரம்பரை கொடியை பாருங்க. பாண்டியன் நம் பாட்டன் பாண்டியனின் கொடியை பார். அந்த கொடியவே தமிழ் தேச கொடியாக ஏந்தி பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் பிடிப்போம். எந்த கட்சியும் எதிர்பார்க்காத அளவுக்கு மீண்டும் அரசியல் கிங் மேக்கர் அண்ணன் செந்தமிழன் சீமான்கிறத நிரூபிச்சிட்டாரு. இது சில கட்சிக்கு பிடிக்காதம தேவையில்லாத சில வதந்திய உள்ள விட்டுடுக்கிறானுங்க. சில கட்சின்றோட தாவக தொண்டர்கள், தாவக சார்ந்த சில கூலிக்கு மாறிக்கும் ஊடகங்கள் வீடியோ போடுறோம் பாருங்க. இதுல சீமான் அவர்கள் நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா 2 சைடு சேரும் எம்டி. அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்னெடுத்த மாதிரி நல்ல கூட்டம் இல்ல, போடப்பட்ட நாற்காலிகளில் உட்கார கூட ஆள் இல்ல, திருச்சோடி கிடந்தது. இது மாதிரி பொய்யான தகவல் சொன்னாங்க. ஆனா இன்னொரு இடத்துல நடந்த மாவீரனால பெருமையா பேசினானுங்க. அந்த தற்குறிங்களுக்கு அந்த மாவீரர் நாள் முழுசா பார்த்திருந்தாங்கன்னா அப்படி பேச மாட்டாங்க. எல்லாமே நல்லா நடந்தது. மாவீரர் நாளுக்கு எங்க நினைவேந்தல் எடுத்தாலும் நல்ல விஷயம் தான், அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. திருச்சியில முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் நாள்ல கூட்டம் அதிகமா இருந்ததும் தாவக சார்ந்த சில கைகூலிகள் இதை சொன்னாங்க. இந்த நிகழ்வுலயே விஜயை வச்சு செஞ்சு விட்டுருந்தாங்க. அதை நீங்க பார்க்கல நினைக்கிறேன். அதை பார்த்திருந்தா இந்த பேச்சை பேசியிருக்க மாட்டானுங்க. அந்த விடுதலைக்காக போராடி மடிந்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை தளபதியாக வாயார அழைப்பதற்கு பதிலாக தரங்கட்டவர்களையும் இதற்கு மேல் இந்த புனித மேடையில் நான் பேசக்கூடாது. இன்று அளவிலும் சினிமா கூத்தாடிகளை, கதை நாய்களையும் சதை நாய்களையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கட்டிலறை காட்சிகளில் நடித்தவர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தலைமையேற்க வா தலைவா என்று அழைக்கிற இந்த கேடுகெட்ட புத்தியிலிருந்து என் தமிழ் சமூகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இருக்கிறது. இப்படி தருதலை எல்லாம் தலைவான்னு கூப்பிடுறானுங்களே, நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு. அந்த கூட்டத்தை முழுசா இவனுங்க பார்த்திருந்தாங்கன்னா அங்க கூட்டம் சேர்ந்துச்சு, நிறைய அங்கதான் கூட்டம் நிரம்பி வலிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டானுங்க. அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். தாவேக தொண்டர்கள் உடனே அந்த நீங்க மாநாட்டை பார்க்கணும். உங்க தளபதியை வச்சு செஞ்சு விட்டுருக்கிறது வேல்முருகன் ஐயா அவர்கள். தாவேக தொண்டர்கள் இதுக்கு நீங்க எப்படி ரியாக்ஷன் பண்றீங்களோ கமெண்ட்ல பண்ணிக்கோங்க. என் மக்களுக்காக போராட்டத்தில் நிற்கும் எங்க அண்ணனுக்கு நாங்கள் எப்போதும் துணை இருப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.